எப்பொழுதுமே அடுத்தவர்கள் கருத்துக்களிலேயே வாழ்ந்து கொண்டிருக்காதீர்கள். அதாவது மற்றவர்களுடைய ஒப்பீனியன் அதுதான் உங்களுடைய டெஸ்டினேஷன், அதுதான் உங்களுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மனநிலையை நீங்கள் விட்டுவிட வேண்டும். நிறைய நேரம் பல பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஏதாவது சொல்லுவாங்க, வாழ்க்கையில ஃபெயிலியர் வந்துருச்சு, இல்ல அடிக்கடியாக ஒரு நிகழ்வு நம்ம வாழ்க்கையில இப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா உடனடியாக அவர்கள் ஒரு கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட் இப்படி சொல்லுவாங்க, உனக்கு இது ஒத்து வராது, நீ லாயக்கு இல்ல, நீ சரியில்லை, உனக்கு நீ எப்பவுமே இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரையை அவர்கள் குத்துவார்கள். அப்போ அதையே நம்ம மனம் கேட்டு 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 நம்மளால இதை சாதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவிற்கே நம்ம வந்து விடுவோம். ஆனா ஆவிக்குரிய மனிதர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களுடைய ஒப்பீனியன் படி மற்றவர்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத அவர்கள் கருத்திலே கொள்ள மாட்டார்கள். தேவன் அவர்களை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார், என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்தவர்களாக அதன்படியே அவர்கள் செயல்படுவதனால தான் அவர்கள் வாழ்க்கையிலே ஜெயிக்கிறார்கள்.